வெல்கம் டு ஜியூஸ் கிரியேஷன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சாரி ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சாரி வந்துட்டு ஒன் டே பிஃபோராகவே வந்துட்டு எப்படி சிம்பிளாக ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம இப்போ சாரி ப்ரீ ப்ளீட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம பாக்ஸ் ப்ளீட்டிங் இல்லாமல் சிம்பிளாக வந்துட்டு சாரியை முன்னாடியே எப்படி நம்ம நைட்டே ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். சொல்லு டாடி. ஓகேங்களா? சிம்பிளாக எப்படி ப்ரீ ப்ளீட் பண்ணலாம் பார்க்கலாம். ப்ரொஃபஷ்னல் வே கிடையாது, பட் நம்ம சிம்பிளாக முன்னாடி பண்ணிட்டோம்னா மார்னிங் நம்மளுக்கு கட்டிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஃப்ரண்ட்டில் மேலேயும் உங்களுக்கு கீழேயும் வந்துட்டு அயன் பண்ணி எப்படி சிம்பிளாக ப்ரீ ப்ளீட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ஸ்டேபிள் ஸ்டூல் எதுவுமே இல்லாமல் எப்படி ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பின்னாடி இருக்க இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இக்னோர் பண்ணிடுங்க, சாரி. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஃப்ளீட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல குட்டி குட்டியாக ஃப்ளீட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டுக்கும் லாஸ்ட்டு ஃப்ளீட்டுக்கும் நடுவில் தான் எல்லா ஃப்ளீட்டுமே இருக்கணும். ஸோ குட்டியாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளீட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 7, 8, 9, 10 கூட எடுப்பாங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் நடுவில் வரமா ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த ஃப்ளீட்டுமே ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டோட வெளியில் வந்துடக்கூடாது. ஸோ எடுத்துகிட்டு நல்லா கையிலே நீங்கள் அயன் பண்ணிவிட்டு உங்களோட லென்த்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளீட்டை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டே வர மாதிரி இருக்கும். லென்த்க்கு ஏற்ற மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் உங்கள் லென்த்க்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக பின்னை வச்சு செக்யூர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக முடிச்சு வரும்போது உங்களுக்கு எங்கேயுமே கலையாமல் இருக்கும். ஸோ நீங்கள் லென்த்துமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லென்த் கொடுங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேளை ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா பேக்கில் இருக்கிறத வந்து நல்லா லென்த்தியாக வைங்க. ஸோ லென்த்தியாக வைக்கும் போது பேக்லேருந்து பார்க்கும்போது நீங்கள் ஹைட்டாக இருக்க மாதிரி இல்யூஷன் க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஷோல்டர் கிட்ட வந்து லாஸ்ட்டாக ஒரு பின் போட்டுருங்க. ஸோ சாரீ கட்டும் போது அந்த பின்னை எடுத்துகிட்டு சாரியோட ப்ளவுஸோட நம்ம பின் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு கையிலே அயன் பண்ண மாதிரி வச்சோம். இப்போ நம்ம இதை ப்ராப்பராக அயன் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் சோஃபாவில் வச்சுட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணதெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுங்கள். எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு முன்னாடியும் சரி சைட்லேயும் சரி ஃபஸ்ட் ஃப்ளீட்டோட எதுவுமே வந்து வெளியில் வந்திருக்கக்கூடாது. உள்ளே இருக்க ஃப்ளீட்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டுக்கு உள்ளே தான் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஸ்டிஃபாக நம்ம ஷோல்டர் கிட்டே ஒரு பின் குத்திருப்போம் பார்த்தீங்களா, அந்த பின் இருக்க வரைக்கும் நல்லா அயன் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கீழே ஃப்ளீட் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் சாரீ கட்டுற மாதிரியே டக்கின் பண்ணி ஒரு சுற்றிட்டு மேலே போட்டுட்டு நம்ம சைடில் பின் குத்துவோம்ல அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே சைடில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? இப்போ இது எப்படின்னா நீங்கள் ஃப்ளீட் அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு ஃப்ளீட்டுக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டோட செகண்ட் ஃப்ளீட் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். மேலே வந்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளீட்டுக்குள்ளே எல்லாமே வரணும்னு சொன்னேன். கீழே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும். செகண்டோட தேர்டு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். தேர்டை விட ஃபோர்த்து பெருசாக இருக்கணும். லைக் இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பல்ஜாக தெரியாது, ஃப்ளாட்டாகவும் இருக்கும். நல்ல ஒரு ஃப்ரில் மாதிரி பார்க்க லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சோஃபாவில் இதை வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக நீங்கள் நல்லா லைன் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நீங்கள் லைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டெப்பாக வச்சுக்கோங்க. இது பாருங்கள், ஸ்டெப்பாக இருந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் நல்லா அயன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதை நல்லா அயன் பண்ணிங்கன்னா கீழேயுமே உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் கரெக்டாக சூப்பராக வந்துடும். உங்களுக்கு நல்லா ஃப்ளாட்டாகவும் இருக்கும், லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். மேலே பின் பண்ணிவிட்டு நான் வேறு எங்கேயுமே பின் பண்ணல. கீழே பிடிச்சிட்டு நல்லா கீழேருந்து அயன் பண்ணிவிட்டு வாங்க. எப்போவுமே மேலேருந்து பண்ணாதீங்க, ஏன்னா மேலே இருக்க போர்ஷன் முக்கால்வாசி உள்ளே போயிடும் நம்மளுக்கு. ஸோ கீழே நல்லா ஸ்டிஃபாக அயன் பண்ணிவிட்டு வந்துட்டு மேலே உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா அது வந்து உள்ளே போய்டுன்றதுனால. ஸோ இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ நான் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் எடுத்து அப்படியே வச்சுருங்க. நீங்கள் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணணும் இல்லை, இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா காலைல நம்ம வந்துட்டு இதை கட்டிக்கலாம். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.